இப்போலாம் சண்டேனா காலையில எந்திரிக்காங்க, கிரிக்கெட் விளையாட போறாங்க. அப்படியே கறி வாங்கிட்டு வராங்க, சமையல் பண்றாங்க, சாப்பிடுறாங்க. அப்புறம் படுக்க. மறுபடியும் சாயந்தரம் எங்கேயாவது போதா அப்படி. ஆனா எங்களோட 90ஸ் கிட்ஸோட சண்டேவே கொஞ்சம் ஸ்பெஷலு. காலையில எந்திரிச்சு தலையில எண்ணெய தேய்ச்சு, ஃபர்ஸ்ட்டு குழால தண்ணி புடிச்சு எடுத்து ரொப்பிறணும். அதுக்குள்ள அம்மா வந்து ஏதாவது டிஃபன் பண்ணுவாங்க. என்னன்னா அன்னைக்கு தான் இட்லி, தோசை. ஞாயித்துக்கிழம தான் பார்க்கலாம். ஏன்னா வேலைக்கு போறவங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் செய்வாங்க. அப்புறம் தலைக்கு குளிச்சுட்டு வந்தா இட்லியும், கறி குழம்பும் இருக்கும் சாப்பிடுவோம். அப்புறம் மதியத்துக்கு சிக்கன் வாங்குவாங்க. சிக்கன் வாங்கி ஒரு குழம்பு, சாப்பாடு செஞ்சுரும். பிரியாணிலாம் அப்பலாம் இல்லங்க. அவ்வளோதான். அப்புறம் பிள்ளைங்களோடயே விளையாடிட்டு கண்ணாமூச்சி விளையாடுறது எல்லாமே அன்னைக்கு ஃபுல்லா சனி, ஞாயிறு தான். இருந்தாலும் ஞாயித்துக்கிழமை ஸ்பெஷலு. எல்லாம் முடிஞ்சதும் அப்புறம் எல்லாம் முடிஞ்சு எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, 2 மணிக்கு கோக் வாங்கி குடுப்பாரு. அந்த கோக்குக்காக அன்னைக்கு ஃபுல்லா ஞாயித்துக்கிழமைகளுக்கு ஓடும். நானும் என் தம்பியும் குடிச்சுட்டு, அப்புறம் சாயந்தரம் ஆனா மறுபடியும் விளையாடுறது. சாயந்தரம் ஆனா எங்க அம்மா மல்லிப்பூ வாங்கி கெட்டுவாங்க. காலையில குளிச்சோம்ல, சாயந்தரம் தலைய சிக்கு எடுப்பாங்க. எல்லாம் அப்படியே அந்த ரோட்ல பேசிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. மல்லிப்பூ கெட்டுவாங்க. திரும்ப 7 மணி ஆகும். 7 மணி ஆகும்போது மறுபடியும் எல்லாரும் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு, அவ்வளோ அன்னைக்கு